ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் அல்சார் பிறந்தநாளை முன்னிட்டு, அதாவது மே 1ஆம் தேதி நேற்று வெளியான தீனா மற்றும் பில்லா திரைப்படம் முதல் நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் கில்லி திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் சாதனையை பில்லா மற்றும் தீனா 2 திரைப்படமே முறியடிச்சா இல்லை அப்படின்றதையும், இதுவரையும் கில்லி திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், வெற்றி யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பில்லா, தீனா மற்றும் கில்லி இந்த 3 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, பில்லா, தீனா, கில்லி இந்த 3 திரைப்படமே முதல் நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஓகே அன்பா, நேற்று தேட்டரில் கில்லி திரைப்படத்தோட ஃபேனரை அஜிஸோட ஃபேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிருந்தாங்க. ஸோ அதற்கான ஒரு மன்னிப்பு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தேட்டருக்குள்ளே வெடி வெடிச்ச காரணத்தினால ரசிகர் ஒருவர் சிறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பரபரப்பான சம்பவங்கள் எல்லாம் நேற்று நடைபெற்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கில்லி திரைப்படத்துக்கு கிடைச்ச அதே ஆதரவு பில்லா மற்றும் தீனா இந்த 2 திரைப்படத்துக்குமே கிடைச்சா அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ரசிகர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ரிப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. கில்லி திரைப்படம் குறித்து ஒரு தரமான ரிப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத லாஸ்ட்டாக வந்து பார்த்துடலாம். இப்போ டே 1ல் 3 திரைப்படமே எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதாவது முதல் நாளில் மட்டும் பில்லா திரைப்படம் 23 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பில்லா திரைப்படத்தை விட மங்காத்தா திரைப்படம் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பில்லா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி முதல் நாளில் மட்டும் பில்லா திரைப்படம் 23 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இரண்டாவதாக தீனா திரைப்படம். ஸோ தீனா திரைப்படம் கொஞ்சம் அதிகமான கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. அதாவது முதல் நாளில் மட்டும் 55 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதன் மூலம் பில்லா திரைப்படத்தை விட தீனா திரைப்படம் தான் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. எல்லாருக்கும் தெரியும் முதல் நாளில் கில்லி திரைப்படம் 10.6 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் தீனா மற்றும் பில்லா 2 திரைப்படமே கில்லி திரைப்படம் வாங்கின வசூலில் 1% கூட இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது முதல் நாளில் பில்லா திரைப்படம் 23 லட்சமும், தீனா திரைப்படம் 55 லட்சமும், கில்லி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 10.6 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. நேற்று கில்லி திரைப்படத்தோட 12வது நாள், ஸோ 12வது நாளில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1.7 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கில்லி திரைப்படத்தோட 12வது நாள் வசூல் வச்சு பார்க்கும்போது 2 திரைப்படமே வந்து பார்த்தீங்கன்னா கில்லி திரைப்படத்தோட வசூல் வந்து முறியடிக்கல. ஸோ ரசிகர் ஒருவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, இந்த 3 திரைப்படத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ கில்லி திரைப்படத்தோட வைப்பு தான் வந்து நல்லா வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி தான் கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு ஒரு அஜர் ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் கில்லி திரைப்படம் அவ்வளோ வந்து வரவேற்பு வந்து கிடைச்சிருந்தது. இந்த 3 திரைப்படமே அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேன்பா, இந்த 3 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேன்பா, தேங்க்யூ.